Okay, welcome students. இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம progress check problems பார்க்கறோம். Page number 23 ல இருக்க progress check questions. First question பாருங்க. All one-to-one functions are onto functions. All one-to-one functions are onto functions. True or false ஆ கேக்குறாங்க. True or false ஆ கேக்குறாங்க. நம்ம சொல்ல போறோம் இது வந்து நம்ம கேக்குறாங்க true or false ஆ. நம்ம என்ன பண்ணுவோம் you take this function y is equal to f of x. y is equal to f of x is equal to 2x எடுக்கலாம். இப்போ நான் x க்கு இங்க 1 கொடுத்தா வச்சுக்கோங்க. 2 into 1 னா 2. அப்ப 1 is mapped to 2. கரெக்ட்டா? அப்புறம் x க்கு நான் இங்க 2 கொடுத்தா ஏன் 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நேச்சுரல் நம்பர். அப்புறம் x க்கு 2 கொடுத்தா வச்சுக்கோங்க. இங்க 2 கொடுத்தா வச்சுக்கோங்க. 2 times 2 அது என்ன ஆகும் 4 ஆகும். ஓகேவா? x க்கு 3 கொடுத்தா வச்சுக்கோங்க. 3 times 2 6. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தா 4 வந்து 8 க்கு போகும் 5 10 க்கு போகும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஆன் டு ஆ அப்படி நம்ம சொல்லணும் இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான் பாருங்க இது ரெண்டும் வெவ்வேறு இமேजेस வேற வேற distinct elements have distinct images so f is one to one f is one to one but not on to ஏன்னா ஆல்டோனா நம்ம என்ன பண்ண கூடாது இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்சும் கோடமைனா ஈக்குவலா போணும் ஏன் நாட் ஆன் டு because range of f is not equal to codomain of f அதான் காரணம் ஏன் பாருங்க ரேஞ்சில யார் வருவா 2 4 6 ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் ஆனா கோடமைன்ல எல்லா நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கும் அப்ப வந்து ரெண்டும் ஈக்குவலா போகாது ஓகேவா அது மட்டும் இல்ல அப்படி சொல்லலாம் இன்னொன்னு இந்த 1 க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது பாருங்க 1 க்கு யார் இருக்க மாட்டா ப்ரீ இமேஜ் இருக்காது 3 க்கு என்ன இருக்காது ப்ரீ இமேஜ் ஆன் டு இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ரேஞ்சில ஒரு எலிமெண்ட் எடுத்து அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லன்னு சொன்னாலே போதும் அது என்னடா ஆன் டுவா இருக்காது ஓகேவா சோ all one to one functions are onto அப்படிங்கிறது false answer for the first question is false because we have a function which is one to one function தான் but not onto okay va right the second subdivision பாருங்க there will be no one to one function from a to b இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒரு செட் கொடுத்துறலாம் a இருக்கும் இன்னொரு செட் கொடுத்துறலாம் என்ன கொடுத்துறலாம் b இருக்கும் a ல என்ன இருக்கு நாலு எலிமெண்ட் இருக்கு a b c d நாலு எலிமெண்ட் போட்டுக்கோங்க n of a ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கும் நாலு எலிமெண்ட் இருக்கு n of b ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு மூணு எலிமெண்ட் இருக்கு சோ 1 2 3 அப்படி போட்டுக்கோங்க அவனா கொடுத்திருக்கான் இப்போ நீங்க என்ன பண்ண முடியாது there will be no one to one function from a to b அப்படிங்கறா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்னு கேக்குறாங்க இப்போ நல்லா பாருங்க 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கணும்னு வெச்சுக்கோங்களே இங்க இருக்க எலிமெண்ட் இங்க இருக்க ஒரு இமேஜுக்கு போகும் and இங்க இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இங்க மோர் தென் ஒன் ப்ரீ இமேஜ் இருக்க கூடாது ஆர் அட் தி மோஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கும் அப்ப நீங்க பாத்தீங்க வெச்சுக்கலாம் இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்ப பாருங்க சப்போஸ் சிம்பிள் ஐடியா பாருங்க a வந்து 1 க்கு மேப் பண்ணுங்க b வந்து என்ன பண்ணுங்க 2 க்கு மேப் பண்ணனும் ஈஸியான வழி c என்ன பண்ணனும் 3 க்கு மேப் பண்ணனும் ஓகேவா சப்போஸ் இப்போ நான் d இருக்கு வெச்சுக்கோங்களே இது இங்க இருக்க யாரா ஒருத்தருக்கு மேப் பண்ணனும் அப்பதானே ஃபங்க்ஷனாவே ஆகும் சப்போஸ் நான் d வந்து 2 க்கு மேப் பண்ணனும் வைங்க அப்ப many elements are mapped to one element வருதா அப்ப many to one ஆயிடுச்சுனா அது என்னவா இருக்காது 1 to 1 ஆ இருக்காது இப்போ நான் d வந்து இப்போ இது வந்து இது f வந்து ஃபங்க்ஷனா போணும்னா d விட்டு போக கூடாது அப்ப நான் d வந்து இங்க இருக்க யாருக்கு வேணா மேப் பண்ணலாம் யாருக்கு வேணாலும் மேப் பண்ணலாம் அப்படினா என்ன அர்த்தம் நான் வந்து d ஐ 1 க்கு மேப் பண்ணாலும் இது என்னவா இருக்காது 1 to 1 ஆ இருக்காது ஏனா 1 க்கு மேப் பண்ணனா a க்கும் d க்கும் ஒரே இமேஜ் கொடுக்கும் அப்ப many elements are mapped to one element அப்ப many to 1 ஆயிடும் or d ஐ 2 க்கு மேப் பண்ணா வெச்சுக்கோங்களே b க்கும் d க்கும் என்ன வந்துரும் ஒரே இமேஜ் வந்துரும் யாரு 2 அந்த கேஸ்ல many elements are mapped to one element ஆர் நான் 3 க்கு மேப் பண்ணாலும் c க்கும் d க்கும் என்ன வந்துரும் உங்களுக்கு ஒரே இமேஜ் வந்துரும் அந்த கேஸ்ல many elements are mapped to 1 to 1
ஒரு எலிமெண்ட் ஆகும். கரெக்ட்டா? அப்ப இந்த கேஸ்ல என்ன ஆகுது? many to 1 னா f is many to 1 அப்படினா என்ன அர்த்தம்? that is f is not 1 1. அப்ப இதுல என்ன தெரியுது? இதுல என்ன தெரியுதுன்னா டொமைன்ல இருந்து கோடொமைன் இந்த ஃபங்க்ஷன் ஒன்னு போதுனா டொமைன்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கணும்? குறைச்சலான எலிமெண்ட் இருக்கணும். யாரை விட? கோடொமைனை விட குறைச்சலா இருந்தா அப்ப நீங்க என்ன பேசலாம்? 1 to 1 ஃபங்க்ஷன் வர வைக்க முடியும். ஒருவேளை டொமைன்ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்து கோடொமைன்ல குறைச்சலா இருந்தா ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கூட உங்களால போட முடியாது. புரியுதா? அப்ப 1 to 1 ஃபங்க்ஷன் போடணும்னா n of a must be less than என்ன வரணும்? n of b இருந்தா 1 to 1 ஃபங்க்ஷன் போட முடியும். 1 to 1 ஃபங்க்ஷன் போட முடியும். இப்படி இருந்தா 1 to 1 ஃபங்க்ஷன் போட முடியாது. இப்படி இருந்தா 1 to 1 ஃபங்க்ஷன் போட முடியாது. இப்படி இருந்தா we can 1 to 1 function from a to b can. இப்படி இருந்தா என்ன பண்ண முடியாது? cannot. we cannot have 1 to 1 function. cannot. அப்ப क्वेश्चन என்னது? there will be no 1 to 1 தானே. அப்ப answer is true. so answer for the second question is true. இங்க இருந்து இங்க ஒரு 1 to 1 function கூட போட முடியாது. இது ஜெனரல் ரூல். முடியாதுன்றதுக்கு ஜெனரல் ரூல். ஓகே ஓகே. இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணோம்? ப்ராப்ளம் நம்பர் 3 போட போறோம். ப்ராக்ரஸ் செக் பேஜ் நம்பர் 23. ஆல் onto functions are 1 to 1 functions. இப்போ நாம என்ன பண்றோம்? ஒரு செட் எடுத்துக்கிறீங்க A consisting of 4 எலிமெண்ட். B என்ன பண்ணுங்க? ஒரே ஒரு எலிமெண்ட் உள்ள செட், சிங்கிள்டன் செட். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்க. A 1 goes to A, 2 goes to A, 3 goes to A, 4 goes to A. அப்ப எல்லாமே ஒரு எலிமெண்ட்டுக்கே போனா இந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட். ஸோ எல்லாமே கோஸ் டு வந்துடும். இந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினட்டாக பாருங்க. வாட் இஸ் தி கோடொமைன்? கோடொமைன் வந்து A. That is also C equal to range of F. F ஓட ரேஞ்சில் யார் மட்டும் இருக்கா? A தான் இருக்கு. இப்போ many elements are mapped to 1 to 1. Sorry, many elements are mapped to A. Many elements, one map ஆயிருக்கு A க்கு, 2 map ஆயிருக்கு, 3 map ஆயிருக்கு, 4. So many elements are mapped to one element, namely A. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? many to 1. ஒரு ஃபங்க்ஷன் many to 1 இருந்தா அது 1 to 1 இருக்காது. ஏனா இங்க இருக்கிறதுக்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்கு? நமக்கு என்ன இருக்கணும்? 1 to 1 இருக்கணும்னா இங்க இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு அதிகபட்சம் எவ்வளவு ப்ரீ இமேஜ் இருக்கலாம்? 1 தான் இருக்கலாம். ஆனா இங்க எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்கு? 4 இருக்கு. So pre image of A என்னது? Pre image of A under F is எத்தனை இருக்கு பாருங்க? 1, 2, 3, 4. அப்ப therefore F is not 1 1. F is not 1 to 1. Not 1 to 1. ஏனா ஒரு எலிமெண்ட்டுக்கு அதிகபட்ச எத்தனை ப்ரீ இமேஜஸ் இருக்கலாம்? அட்மோஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இருக்கலாம். பட் இங்க மோர் தென் 1 ப்ரீ இமேஜ் இருக்கு. சோ இட் நாட் அலோட். இன்னொரு சிம்பிள் ஐடியா பாருங்க. many elements are mapped to 1. சோ இது many to 1 ஆனா 1 to 1 இருக்காது. அப்ப all onto functions are 1 to 1 functions அப்படினு சொன்னது false. ஏன்? because this f is not 1 to 1 but என்னவா இருக்கு? இது onto function தான். ஆனா என்ன இல்ல? 1 to 1 கிடையாது. அப்ப there exists an onto function which is not 1 to 1. ஓகேவா? அப்ப எல்லா onto function 1 to 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க ஒரு onto function இருக்கு, அது என்ன கிடையாது? 1 to 1 கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன இருக்கு? தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர் வந்து false. இப்போ இங்க வாங்க. fourth question பாருங்க. there will be no onto function from A to B. நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்கா? ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க வெச்சுக்கோங்க. நம்மள எடுத்துக்கலாம் A B. இப்போ A ல வந்து A B C D 4 எலிமெண்ட் இருக்கு. இதான் A செட் A.
b ல வந்து 1 2 3 4 5 சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த நாலு எலிமெண்ட் இங்க இருக்க நாலு எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் மேப் பண்ணலாம் அதிகபட்சம் மேப் பண்ணிடுவோம் அதாவது இங்க இருக்க நாலு எலிமெண்ட் அதிகபட்சம் இங்க எத்தனை பேருக்கு போலாம் நாலு பேருக்கு போலாம் அதிகபட்சத்தை பண்ணிடுங்க நீங்க அப்ப நம்ம இஷ்டம் எப்படி வேணா பண்ணலாம் நம்ம ஈஸி எப்படியே பண்ணிக்கலாம் a goes to 1 b goes to c goes to d goes இப்படியே பண்ணிடுங்க கரெக்ட்டா there will be no onto function from a to b இப்படி பண்ணாலே எல்லாருக்கும் பண்ணியாச்சு இல்லையா அதிகபட்சம் பண்ணிட்டோம் இப்போ அந்த 5 க்கு என்ன கிடையாது ப்ரீ இமேஜ் கிடையாது இந்த நாலு எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் ப்ரீ இமேஜ் இருக்கும் இந்த 5 க்கு என்ன இருக்காது ப்ரீ இமேஜ் இருக்காது அப்பனா ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லனா கூட இது f னு வெச்சுப்போம் ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லனா கூட அந்த f என்ன ஆகாது onto ஆகாது ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லனா கூட f is not onto இன்னொரு வழி என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா what is range of f 1 2 3 4 that is not equal to codomain யாரு 1 2 3 4 5 அப்படி சொன்னாலும் onto இல்ல range of f is equal to 1 2 3 4 is not equal to codomain of f அது என்னது the set b the range of f is not equal to codomain range of f is not equal to codomain of f which is b okay வா அப்பனா onto கிடையாது therefore f is not onto இப்படியே சொல்லலாம் f is not onto இங்க எலிமெண்ட் வச்சு சொல்றதால ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் ஒண்ணே ஒண்ணு இல்லனா கூட அது onto கிடையாது செட்டா சொல்லணும்னா range of f is not equal to codomain of f சொல்லிடுங்க அப்படியே onto கிடையாது கரெக்ட்டா அப்போ என்ன பண்ணனும் onto வரணும் வெச்சுக்கோங்களேன் n of b இல்ல இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் n of a விட பெருசா இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல அதிகமா இருக்கு அதனால வராது எப்பவுமே வராது ஓகேவா ரைட் ஓகே இப்ப பாருங்க progress check பேஜ் நம்பர் 23 ப்ராப்ளம் நம்பர் 5 படிக்கிறோம் if f is a bijection from a to b then n of a is equal to n of b இது ட்ரூ ஆ ஃபால்ஸா நம்ம சொல்லணும் முதல்ல இங்க நம்ம படிக்கிறது வந்து a und b வந்து ஃபைனைட் செட்ஸ் கேஸ் தான் படிக்கிறோம் நம்ம சரியா ஃபைனைட் செட்ஸ் தான் படிக்கிறோம் இன்ஃபைனைட் செட்ஸ் பத்தி நீங்க ஹையர் கிளாसेस போனா படிப்பீங்க அத அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அப்புறம் அந்த பைஜெக்ஷன் அப்படினா என்ன அப்படினா இங்க எழுதிருக்கும் பாருங்க பைஜெக்ஷனா ஏற்கனவே சொல்லிருக்கோம் என்ன சொல்லிருக்கோம் 1 to 1 and onto இது ரெண்டு கண்டிஷனும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம் பைஜெக்ஷன் அதுக்கு இன்னொரு பேர் வந்து 1 to 1 correspondence அப்படினு சொல்லலாம் பைஜெக்ஷன் இல்லனா 1 to 1 correspondence பைஜெக்ஷன் என்ன அர்த்தம் 1 to 1 ஆ வரணும் onto ஆ வரணும் அப்படி பைஜெக்ஷனா இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனா இருக்கும்போது number of elements in a is the same as number of elements in b அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம் பாருங்க I have taken a function from the set a to the set b a ல நான் என்ன பண்ணிட்டேன் 1 2 3 4 நாலு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் b ல என்ன பண்ணிட்டேன் a b c d நாலு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் a b c d ல நாலு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்றோம் எப்படி வேணா மேப் பண்ணலாம் 1 a க்கு 2 b க்கு 3 c க்கு 4 d க்கு மேப் பண்ணிட்டேன் இப்போ இது பார்த்த உடனே தெரியுது பாருங்க distinct elements have distinct images அதனால f என்ன ஆயிடுது உங்களுக்கு f is 1 to 1 ஆயிடுது and இங்க இருக்க எலிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் ஆவது இங்க இருக்கும் அப்ப d க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா c க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா b க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா a க்கு ப்ரீ இமேஜ் அப்ப இங்க இருக்க யாரை விட்டு போல அப்ப அது என்ன ஆயிடுது உங்களுக்கு onto ஆயிடுது அப்ப இது 1 to 1 ஆவும் இருக்கு onto ஆவும் இருக்கு அப்ப இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு n of a என்ன ஆயிடுது 4 நாலு எலிமெண்ட் இருக்கு which is same as இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு 1 2 3 4 n of b அதுவும் 4 தான் சோ அப்ப n of a is equal to n of b சோ அப்ப f is a bijection from a to b then n of a is equal to n of b என்ன ஆயிடுது ட்ரூ இந்த ரிசல்ட் என்ன ஆயிடுது ட்ரூ இப்போ பாருங்க இந்த n of a is equal to n of b வந்து ட்ரூ நான் இருக்க மாதிரி எடுத்து போட்டுருங்க சப்போஸ் இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் d ய வந்து ரிமூவ் பண்ணதா வெச்சுக்கோங்க d இல்லன்னு வெச்சுக்கோங்களே
அப்ப என்ன ஆகும் இந்த 4 க்கு என்ன இருக்கு இமேஜ் இருக்காதா இந்த 4 க்கு என்ன இருக்கு இமேஜ் இருக்கு அப்ப இந்த 4 நம்ம இது ஃபங்க்ஷனா போறோம்னா இந்த 4 நான் என்ன பண்ணி ஆகணும் ஒன்னு C க்கு மேப் பண்ணனும் இல்ல B க்கு மேப் பண்ணனும் இல்ல A க்கு மேப் பண்ணனும் அந்த கேஸ்ல அது என்ன ஆகும் உங்களுக்கு many to 1 ஆகும் அந்த கேஸ்ல அது என்னவா இருக்காது 1 to 1 இருக்காது கரெக்ட்டா 1 to 1 இருக்காது அப்ப கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க 3 எலிமெண்ட் இங்க 4 எலிமெண்ட் அப்ப என்ன வராது 1 to 1 ஃபங்க்ஷன் வராது அப்ப பைஜெக்ஷனா வராது ஓகேவா இது வந்து கோடொமைன்ல நம்பர் டொமைன்ல கோடொமைன்ல சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும் சேம் நம்பர் கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட் குறைச்சலா இருந்தாலும் 1 to 1 அடி வாங்கி பைஜெக்ஷனா ஃபெயில் ஆயிடும் 1 to 1 இருக்காது பைஜெக்ஷனா ஃபெயில் ஆயிடும் ஓகேவா எப்ப கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா சப்போஸ் டொமைன்ல ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்றோம் வெச்சுக்கோங்களே சப்போஸ் D ரிமூவ் பண்ணிரோம் வெச்சுக்கோங்க அப்ப நான் 4 ரிமூவ் பண்ணிருவீங்க வெச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் இந்த D க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது இந்த D க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது அந்த கேஸ்ல F என்னவா இருக்காது ஆன்டுவா இருக்காது அப்ப F ஆன்டுவா இல்லனா அது என்னவா இருக்காது பைஜெக்ஷனா இருக்காது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இது வந்து 1 to 1 ஆவும் ஆன்டுவாவும் இருக்கணும்னா இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இங்க இருக்கணும் இருந்தா தான் இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும் 1 to 1 ஆவும் போகும் ஆன்டுவாவும் போகும் ஒன்னு இங்க குறைஞ்சாலும் இங்க ஒருவேளை கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட் குறைந்தா அது 1 to 1 இருக்காது ஃபெயில் ஆயிடும் டொமைன்ல ஒரு எலிமெண்ட் குறைஞ்சா அது ஆன்டுவா இருக்காது ஃபெயில் ஆயிடும் பைஜெக்ஷனா இருக்கிறதுக்கு அப்போ பைஜெக்ஷனா இருக்கணும் அப்படினா அது என்னவா இருக்கும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெண்டுலயும் சேமா இருக்கும் சேமா இருந்தா தான் அது என்னவா இருக்கும் உங்களுக்கு 1 to 1 ஆவும் இருக்கும் ஆன்டுவாவும் இருக்கும் அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூ தான் F பைஜெக்ஷனா இருந்ததுன்னா A க்கும் B க்கும் இடையில n of A equal to n of B ன்றது என்னவா இருக்கும் நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது ஓகேவா ஓகே நம்ம progress check problems பார்க்கறோம் பேஜ் நம்பர் 23 ல இருக்கு இப்போ क्वेश्चन நம்பர் 6 இந்த क्वेश्चन நம்பர் 6 வந்து 5 ஓட converse problem the opposite side problem if n of A n of B ரெண்டுத்துலயும் number of elements சேமா இருந்தது வெச்சுங்க ரெண்டு செட் இருக்கு அதுல number of elements சேமா இருந்தா F வந்து பைஜெக்ஷனா இருக்கும் இது ட்ரூ ஆ ஃபால்ஸா அப்படினு கேக்குறாங்க சரியா இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு இப்போ நம்ம எப்படி சொல்ல போறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த ஸ்டேட்மென்ட் வந்து ஃபால்ஸா இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம் ஓகேவா இது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளா எடுத்துக்கலாம் நீங்க கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் பாருங்க n of A equal to n of B சொல்லிருக்காங்க இல்லையா நான் என்ன பண்ணா 1 2 3 4 எலிமெண்ட் இருக்கு எனக்கு இங்க 4 எலிமெண்ட் இருக்கு இங்க 4 எலிமெண்ட் இருக்க மாதிரி ரெண்டும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் அப்ப எனக்கு எவ்வளவு n of A is equal to n of B ரெண்டுத்துலயும் எனக்கு என்ன வருது சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன் A und B எங்க மேப் ஆகுது 1 க்கு மேப் ஆகுது C und D எங்க மேப் ஆகுது 4 க்கு மேப் ஆகுது கரெக்ட்டா அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா many elements are mapped to one element many elements are mapped to one element அப்ப இது என்ன ஃபங்க்ஷன் f is not 1 to 1 f is not 1 to 1 f is not 1 to 1 ஏனா many to 1 ஆ இருந்தா 1 to 1 இருக்காது ஓகேவா அப்புறமா 2 க்கும் 3 க்கும் என்ன கிடையாது ப்ரீ இமேஜ் கிடையாது அப்ப இது என்ன கிடையாது onto-வும் கிடையாது and f is not onto அப்ப 1 to 1 இல்ல onto-வும் இல்ல அப்பனா அது என்னவா இருக்காது பைஜெக்ஷனா இருக்காது அதாவது இதுல ஏதாவது ஒண்ணு இல்லனாலே பைஜெக்ஷனா இருக்காது 1 to 1 இல்லனாலே அது பைஜெக்ஷனா இருக்காது இல்ல onto-வா இல்லனாலே பைஜெக்ஷனா இருக்காது நமக்கு ரெண்டுமே இல்ல அப்ப டெஃபினட்டா என்ன கிடையாது அது f is not a bijection f is not a bijection from any A to B அப்ப f is a bijection from A to B சொன்னது இது false இந்த ஸ்டேட்மென்ட் தப்பு false ஓகேவா n of A equal to n of B இருந்தா f என்னவா இருக்கும் bijection from A to B ஆ இருக்கும்ன்றது false ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுவோம் 7th problem in the progress check all constant functions are bijections அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு இது வந்து எப்படி போட போறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அப்படி இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்
சரியா தப்பு அப்படிங்கறத பார்க்கறோம். எப்படி ஒரு செட் எடுத்துக்கிட்டேன் ABC 3 எலிமெண்ட் இருக்கும். B னு ஒரு செட் எடுத்துக்கோங்க அதுல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் A வந்து மேப் டு 1 B மேப் டு 1 C மேப் டு 1. இப்போ இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்ட் தான். பாருங்க f of image of A under f is 1, image of B under f is 1, image of C under f is 1. சோ இது எல்லாமே என்ன ஆகுது ஒரு எலிமெண்ட் தான் மேப் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா இது என்ன ஆகுதுன்னா many elements are mapped to one element. அப்பனா many elements mapped to one element னா f is not 1 to 1. அப்ப நான் என்ன எழுதுவேன் f is not 1 to 1. இப்ப 1 க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா கோடமையில யாரும் விட்டு போல. இங்க இருக்க எல்லாருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான் அதுக்கு 3 ப்ரீ இமேஜ் இருக்கு. பட் f is on to. ஆனா நம்ம என்ன சொல்லணும் பைஜெக்ஷன் சொல்லணும். பைஜெக்ஷனுக்கு நம்ம என்ன எடுத்து 1 to 1 இல்லங்கிறது ஃபெயில் ஆயிடுது. அப்ப f என்னவா இருக்காது பைஜெக்ஷனா இருக்காது. therefore f is not a bijection. f is not a bijection. அப்ப என்னது this is a constant function which is not a bijection function. அப்ப all constant functions are bijections அப்படிங்கிறது false. அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் என்ன false. இந்த ஸ்டேட்மென்ட் வந்து false ஆகும். ஓகேவா ரைட் ஓகே இப்ப பாருங்க சப்போஸ் இப்ப நம்ம இப்படி எடுக்கிறோம் வெச்சுக்கோங்களேன் செட் A செட் B இருக்கு. இங்க A ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு இங்க B ன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு டிஃபைன் பண்றோம். சோ f of A is equal to 1. இப்போ f ஃபங்க்ஷன் தானா ஃபங்க்ஷன். அப்புறம் f கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஆமா இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு ஒரே எலிமெண்ட் தான். அது எதுக்கு மேப் ஆகுது அப்ப f என்ன ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிடும். அப்புறம் distinct elements have distinct images. அப்புறம் இங்க இருக்க எலிமெண்ட்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு f is a constant function ஆயிடுது. and f என்னவா இருக்கு 1 to 1 ஆ போகுது and இங்க என்னவா போகுது on to ஆ போகுது. அப்படினா என்ன அர்த்தம் that is f is a bijection. f is a bijection. அப்ப f வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனா போணும்னா டொமைன்லயும் கோடமைன்லயும் ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். சிங்கிள்டன் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். இங்க ஒரு எலிமெண்ட் இங்க ஒரு எலிமெண்ட் தான் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஆயிடும். 1 to 1 ஆ இருக்கும் on to ஆ இருக்கும். சோ கான்ஸ்டன்ட்டா இருக்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் which is bijection இப்படி தான் இருக்கணும். இப்போ இங்க காட்டணும் இல்லையா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எதுவுமே என்ன ஆகாது பைஜெக்ஷனா போகாது. அதனால தான் all constant functions are bijections சொல்றது வந்து false. because இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இது rarity. ஒண்ணே ஒன்னு இருக்குது rarity. இது இன்ஃபேக்ட் இந்த ஒண்ணே ஒன்னு தான் என்னவா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க டைப் மட்டும் தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். மத்த எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன இருக்காது டெஃபினட்டா பைஜெக்ஷனா இருக்காது. அதனால தான் இது false-ஆ மாறுது. ஓகேவா இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பர்టిక్యులர் கேஸ். ஒரே ஒரு கேஸ் அந்த கேஸ்ல மட்டும் பைஜெக்ஷனா இருக்கும். மத்தது எல்லாம் நாட் பைஜெக்ஷன்ஸ். ஓகே ரைட்